ஏசு கிறிஸ்து மூலம் அந்த காலை வேளையில வாழ்த்துக்கிறேன். இந்த காலை வேளை தேவனுடைய ரேமாவுடைய வார்த்தை விசேஷமாய் பாருங்க. இந்த நாளில் சங்கீதம் 128 ஒரு அதிகாரத்துடைய 1வது வசனம், கர்த்தருக்கு பயந்து வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அது கையில் அடுத்த வசனம் பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுறவன். இந்த பயப்படுறவனை குறித்து என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தருக்கு பயப்படுற மனுஷனுக்கு பயப்படுறவன் அல்ல, சூழ்நிலை பார்த்து பயப்படுறவன் அல்ல, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவன். அவர் வழிகள்னா என்னங்க? அவர் வழி, நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன். பாடு இருக்கும், உபத்திரம் இருக்கும், எல்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். பாடு இருக்கும், வேதனை இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த வழியில் நடந்து அவர் வழியில் அவர் சொன்ன வழியில் நடந்து அவர் நடக்கிறவன் பாக்கியவான். அதுக்கு இன்னொரு வசனம் பாருங்க, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாகும். அவரோட நம்ம செய்கிற வேலைக்கு உண்டான கூலியை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு வேலைக்கு உண்டான கூலி கிடைக்கிறது இல்லை, வேலைக்கு உண்டான சம்பாத்தியம் கிடைச்சாலும் சாப்பிட முடியாமல் இருக்குது, வியாதிக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்குது, கடனுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லை சம்பாத்தியம் வீட்டில் சாப்பிட்ற கூட வழி இல்லாமல் நிறைய நேரத்தில் போகுது. அது காரணம் என்ன? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நம்ம நடக்கிறது. பயப்படுவோம், ஆனால் அவர் வழியில் நடக்கிறது இல்லை, பரிசுத்தமான வழியை தேடுறது இல்லை. நம்ம எந்த தேவனுடைய வழி, தேவனுக்கு பிரியமான வழி எதுன்னு நம்ம என்ன பண்ணுறது இல்லை, தேடுறது இல்லை. அதனால தான் நமக்கு நிறைய நேரங்களில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும். ஏதோ பயப்படுற மற்ற மதத்தில் பயப்படுற மாதிரி சீனை போட்டுட்டு ஒரு ஆக்ட் பண்ணிட்டுலாம் இருப்போம். அப்படியே பார்க்கும்போது ஐயோ இவங்க பக்தி உள்ளவனாக்குறாங்களே, இவங்களை பார்க்கும்போது அப்படியே கடவுளுடைய கடவுளுடைய பெரிய ஒரு 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 கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்களே, இவங்க ஸ்தானாதிபதியாக இருப்பான்னு சொல்லி பல நேரங்களில் நம்ம யோசிக்கிறது கூட இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறார், கர்த்தருக்கு பயந்து வழிகளை நடக்கிற எவனோ அவன் பாக்கியவானா. நீங்கள் பாக்கியவானா நீங்கள் மாறணும்னா முதல்ல கர்த்தருக்கு பயப்படணும், அவர் வழிகளை நடக்கணும். நிறைய பேர் குறுக்கு வழியில் போய் ஈஸியாக போய் நினைக்கிறாங்க. குறுக்கு வழியெல்லாம் போய் ஜெயிக்க முடியாது, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இங்கே கர்த்தரோட பிள்ளைகள் எப்பவுமே பாருங்கள், குறுக்கு வழியை யோசித்தீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக குறுக்கு வழியில் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அவங்களால ஜெயிக்கவே முடியாது. ஜெயிச்சாலும் அது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இதுதான் ஆண்டவருடைய வேதம் போட்டிருக்குது பாருங்கள். 4வது வசனம் போட்டிருக்கு, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். பாருங்கள், இவ்விதமான என்னங்க? 6வது வசனம் 5வது வசனத்தை வாசிங்கன்னா, கர்த்தர் சீயோனிலே அவனை ஆஸ்வதிப்பார், அவன் ஜீவன் நாளெல்லாம் எருசலேம் வாழ்வை காண்பான். அவருங்க ஜீவன் நாளெல்லாம் எருசலேம் வாழ்வை என்னங்க காண்பான்னு சொல்லி வசனம் சொல்லுது. இவ்விதமாய் இவ்விதமாய்னா எப்படிங்க? அவன் ஆசீர்வாதம் அப்படியே வளர்ந்து பெறுகிறது. அவன் ஆசீர்வாதம் எல்லைகளில் எல்லாரும் யோபு எப்படி ஆசீர்வதிச்சார்? ஆசீர்வாதம் முன்னிலைமை ரொம்ப மோசம், ஆனால் பின்னிலைமை ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிச்சார். அதுபோல் இவ்விதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் பயப்படுகிற பயம், யோபு தேவனுக்கு பயந்தது மாத்திரமில்ல, அவர் வழியில் நடந்தார். இன்னைக்கு நம்ம ஒரு பாடு வந்தோன்னா, ஏன்பா இப்படியெல்லாம் என்னை நடத்துறீங்க, ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, ஏன் என்னை இப்படியெல்லாம் என்னை வாழ்க்கை நடத்துறேன்னு சொல்லி அடைங்க நேரத்தில் நம்ம பேசிப்பது உண்டு. ஆனால் பாருங்கள், இது தேவனுடைய வார்த்தை பாருங்கள். அவர் வழியில் நடந்தால் மட்டும்தான் நீங்கள் அவரோட பிள்ளையாக இருக்க முடியும். நீங்கள் ஒரு மேப் போட்டு கொடுத்துட்டு அந்த மேப் வழியை பக்கம் சுற்றி போய் ஒரு வழியில் போயிட முடியுமானா போக முடியாது. என்ன ரூட்டு போடுறாங்களோ அந்த ரூட்டில் போகணும். அப்போ தேவனுடைய வழி, அந்த வழியில் போனால் மட்டும்தான் நீங்கள் பாக்கியவானாக இருக்க முடியும். ஒரு 10 வருஷம் நல்லா ஆண்டக்கா வாழ்ந்து திடீர்னு பின்வாங்கி போயிட்டு மறுபடியும் ஒரு 10-5 வருஷம் திடீர்னு இடையில பூந்து நீங்கள் ஆண்டர்கிட்ட வாழ்ந்து சாட்சியாக வாழ்ந்தோம்னா இல்லை, வாழ முடியாது. ஏன்னா நீங்கள் எப்போ மறுதளிச்சிங்களோ, எப்போ நீங்கள் பின்வாங்கி போயிட்டீங்களோ அப்போவே உங்களால் செய்ய முடியாது. ஏன்னா அவர் வழியில் நடக்கிற காரியம். யோசேப்புக்கு பாவம் செய்கிற வழி இருந்துச்சு, பாவம் செய்கிற சூழ்நிலை இருந்துச்சு, ஆனால் யோசேப்பு செய்யலை. ஏன் யோசேப்புக்கு அன்றைக்கி நம்ம மாதிரி வேதம் இருந்துச்சாங்கிறது நமக்கு ஒரு பெரிய கேள்வி. நம்மள மாதிரி வேதம் வாசிச்சுட்டு, பைபிள் வாசிச்சுட்டு, ஜெபம் பண்ணிட்டு, எந்நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு, எந்நேரம் ஆத்துமாதியம் பண்ணிட்டுலாம் இல்லை. ஆனால் யோசேப்பு அடிமையாக வாழ்ந்தவன், அடிமையாக இருக்கவன் என்ன அவங்க எஜமானி சொல்கிறது அதை செய்ய முடியும், அவங்க என்ன கொலை கூட செய்ய முடியும். எஜமானி என்ன சொல்கிறாங்களோ அதை செய்யணும், அதுதான் அவங்களோட நியமம். ஆனால் அவன் யோசேப்பு ஒரு நியமத்தை வச்சுருந்தார். என்னென்ன? தேவனுடைய கர்த்தருக்கு பயந்து அந்த வழியை வச்சுருந்தார், தேவனுடைய வழியை பின்பற்றி இருந்தார். யெகோவாவுடைய வழியை அவர் பின்தொடர்ந்திருந்தார். அதனால தான் அங்கே சொல்கிறார், நான் தேவனுக்கு முன்னாடி பொல்லாப்பு எப்படி செய்வேன்னு சொல்லி என்ன பண்ணுறாருங்க, காரியங்களை செய்கிறார். அதே போல் தாவீது பாருங்க, தாவீது கர்த்தர் இங்கிருந்து சிறுசுலேருந்து அத்தனை பெரிய லெவலில் கர்த்தர் உயர்த்தும் போது, அந்த உத்தமமான வழிகளில் பாடுகளில் இருந்தார். அதே வேளையில் கர்த்தர் உயர்த்தும் போது அந்த நேரங்களில் தேவனுக்கு ஒன்று செய்யணும்னு வச்சுருந்தாரு. எனக்கு நிறைய பேர் இந்தியா எனக்கு என்ன செஞ்சது, இந்த நாடு என்ன செஞ்சுன்னு கேட்பாங்க. இந்தியாவுக்கு நம்ம என்ன செஞ்சோம், நம்ம தமிழ்நாடுக்கு என்ன செஞ்சோம்? ஒன்றும் செய்யலை. அரசாங்கத்தை குறை சொல்கிறது மட்டும்தான் நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அரசாங்கத்தை குறை சொல்லி என்ன பிரயோஜனங்க? நீங்களும் நானும் என்ன செஞ்சோம் அரசாங்கத்துக்கு? அரசாங்கம் எல்லாம் செய்யல, அது செய்யல, நம்ம என்ன செஞ்சோம்? அது மாதிரி கடவுளை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண, ஆண்டவருக்கு என்ன செஞ்சோம்?
அப்போது முதலாவது கடவுளுக்கு தேவனுடைய அவருக்கு முதலாவது பயப்படணும். அதுக்கப்புறம் அவருடைய வழிகளை நடக்கணும். அப்போ நடந்தால் தான் சொல்கிற பாருங்க, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ, உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாகும். அவர் நம்மளோட கையின் பிரயாசம் சாப்பிடணும்னா, நமக்கு பாக்கியம் உண்டாகணும்னா, நன்மை உண்டாகணும்னா, நமக்கு ஆசீர்வாதம் வரணும்னா, அதெல்லாம் பார்க்கணும்னா அது நம்ம என்ன ஒண்ணுங்க, அவரோட வழிகள் நடந்தால் மட்டும்தான் நம்ம கையின் பிரயாசம் சாப்பிட முடியும். நிறையவுடைய சம்பாத்தியம் வீட்டுக்கே வரதில்லை, சம்பாத்தி வட்டி கட்டுறதுக்கு போயிடுது, குழந்தைகள் வியாதிக்கு போயிடுது. நிறைய பேர் ஒரு சிலர் சொல்லுவாங்க, அப்படி சொல்லும்போது சம்பாத்தியமே இல்லை பிரதர், சம்பாத்தி வரதே எங்கே வேணும் தெரியல பிரதர், ஒரு வீட்டுக்கு வந்தால் அந்த காசு இங்கே தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் கேள்விப்படுகிறோம். சம்பாத்தியம் வருது, அந்த காசை வச்சு நல்லா சாப்பிட்டு திருப்தி ஆகலாம். ஆனால் அவங்களால திருப்தியாக முடியாத அளவுக்கு பிரச்சனைகள், பாடுகள், கண்ணீர்கள். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிறது என்ன இல்லைங்க, வெளியே பார்க்கும்போது அவங்க பார்த்தா பயப்படுற மாதிரி இருக்கு, ஆனால் இதயத்தில் அவன் பயப்படுறான்னு எனக்கு தெரியல. அந்த வழி நடக்கலான்னு நமக்கு தெரியல. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டால் நமக்கு தெரிய போகுது, நம்ம பார்க்கும்போது பைபிள் தூக்கிட்டு வந்தால் தெரிய போகுது இல்லைங்க. கர்த்தர் அவருடைய இதயத்தை பார்க்குறாரு, மனிதன் முகத்தை பார்க்குறார், தேவன் ஒரு இதயத்தை ஆராயிறார். அப்போது இது பாருங்க, இன்னொரு வசனம் பாருங்க, உன் பிள்ளைகளும் இஸ்ரவேலுடைய உண்டாகும் சமாதானத்தை காண்பாங்க. இன்னைக்கு பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இருக்காதான் பெரிய கொஸ்டின். 2 குழந்தைங்க சண்டை போட்டே இருக்குது. 2 குழந்தைங்க ஒரு பெருசாக வளரும் போது அந்த குழந்தைகளுக்குள்ள சண்டை சச்சரவாக தான் இருக்குது. பிள்ளைகள் வளர சண்டை சச்சரவு தான் பார்க்குறோம். எங்கே பார்த்தாலும் ஏங்க சகோதரரும் சண்டை போட்டு தான் இருக்கிறாங்க. பைபிளில் நிறைய இடங்கள்ல எடுத்து வாசித்தீங்கன்னா யாக்கோப்பு ஏசாவும் என்ன பண்ணாங்க, வயிற்றுக்கும் சண்டை போட்டாங்களாம். அப்போது ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள்னு சொல்கிறாங்க. நம்ம என் பிள்ளையுடைய அவன் பிள்ளை என்ன சமாதானத்தை இஸ்ரவேலுடைய சமாதானம் உண்டாகுன்னு சொல்கிறாரு. அப்போ சமாதானம் உலகத்தில் பெரிய விஷயம். அப்போது ஆசீர்வாதம் முக்கியம், அதே வேளை சமாதானம் ரொம்ப முக்கியம். இந்த சமாதானத்தை நம்ம என்னொன்னுங்க பெற்றுக்கொள்ளாமல் போயிடக்கூடாது. அப்போ தேவ ஜனமாக இருக்கிற நீங்கள் நான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடந்தால் நம்ம தலையை அவரை உயர்த்த பண்ணுவார். சரிங்களா? கண்கள் முடி ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் விசேஷமாய் ஆண்டவரே இந்த வேத வார்த்தைகளுக்காக சோத்திரம். உங்களோட வழிகள் நடந்து ஆண்டவர் எவன் அந்த வழியை நடந்து, அந்த வசனம் சொல்லுது, ஆண்டவரே யாரெல்லாம் அந்த வழிக்குள்ள கர்த்தருடைய வழிக்குள்ள இருப்பாங்களோ, தேவனுடைய வழி நடக்கிறாங்களோ, அவன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொன்னீங்களே. ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவர், அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் உண்மையாக பயப்படுறவங்க இருக்கிறாங்க ஆண்டவரே. உமக்காக நிற்கிற ஒரு கூட்டம் இருக்குது ஆண்டவரே. எலியா ஆண்டவர் நான் மாத்திரம் இருக்கிறேன்னு சொல்லி நெஞ்ச நிமித்தம் ஆண்டவரே இல்லை, ஆனாலும் அங்கே ஒரு கூட்டத்தை கர்த்தர் தனியாக வச்சிருந்தீங்க. அது போல கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு கூட்டத்தை எழுப்பி வச்சிருக்கிறீங்க. தேவனுக்கு பயந்து வேதத்தை தூக்கி சிலுவை சுமந்து கொண்டு பாடுகளில் உபத்திரங்கள் நடக்கிறவங்க இருக்கிறாங்க ஆண்டவரே. அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம்னு சொன்னீங்களே, அவங்களை ஆசீர்வதிங்க, தலையை உயர்த்தி பண்ணுங்க, பெரிய பெரிய காரியங்களை செய்யுங்க. நேசனாக இயேசு கிறிஸ்து மூலம் செபித்து பெற்றுக்கொள்ளுங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நிச்சயமா நீங்க ஒன்று எழுத மாட்டீங்க. உங்க கர்த்தராகிய நான் உங்க தலையை உயர்த்த பண்ணுவார். நீங்க கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை கூட கூட்ட முடியாது. சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க, அவருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க. அவர் உங்களை பார்த்துட்டே இருக்கிறாரு, ஒரு நாள் கைவிட மாட்டார். God bless you.